ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குங்களா? பயப்படவே வேண்டாம். +2 இங்கிலீஷ் பற்றியும் +1 இங்கிலீஷ் பற்றியும் எந்த கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக வரது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிடிஏ கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு என்னென்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷூராக வந்து ஈஸியாக வரும். எல்லா ரோமனையும் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்ன்றது நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணி ஸோ 1 மார்க்கு கிராமர், நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், நெக்ஸ்ட் கம்பேர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஅரேஞ்ச் இது எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து 10-15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாம் வந்து நல்லா முடியல. அந்த டைமுக்குள்ள முடியல. எல்லா ரோமனையும் எந்த ரோமனையும் விட்டுறது கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் வந்து மறக்காமல் போட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணாங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். சைட் ஹெட்டிங் போட்டிங்கன்னா அதுக்குள்ள வரக்கூடிய அண்டர் கேப்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா